அவர் பிறந்ததுலேருந்து அவர் பேர் ஜோசப் விஜய் தான். அவங்க பேருன்றது அவங்க இஷ்டம். 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே சொன்னார். சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் 3 மாசத்தை தாண்டிட்டோம். இப்படியே 5 வருஷம் தாண்டுவோம், 5 டேர்மும் தாண்டும். அந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம்ன்றது இன்னைக்கு பாக்குறது அதோட ஃபுல்லஸ்ட் ஃபார்ம் கிடையாது. இப்போ அதோட ஒரு மாடல், ஒரு பைலட் மாடல் ரன் ஆயிட்டு இருக்கு. 100 நாள் அப்படின்றதும் பைலட்டா தான் எடுத்துக்கிறது. ஆமா, இப்போ நாங்க எங்க ஆட்சியோட அந்த பைலட்டை தான் நாங்க இப்போ முன்மொழிகிறோம். இந்த கவர்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றது அவருடைய முதல் வாதம். ஒட்டுமொத்தமா அரிசி விலை, கரண்ட் கட்டு, இந்த மாதிரி சிக்கல்கள் தான் இருக்கு, பெருசா எதுவும் பாசிட்டிவா இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மாற்றம்ன்றது வந்து முதல் விஷயம், ஊடகங்கள், எதிர்கட்சிகள் அவங்க எடுத்த சர்வே, எலெக்ஷனுக்கு அப்புறம் ப்ரீ போல், போஸ்ட் போல் எல்லாத்துலேயும் 2 சீட்டு பெரம்பூர்ல டஃப் கொடுப்பீங்களா இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. 35% வாக்கு ஒரே கட்சி, 2 வருஷம் ஆன கட்சி, கூட்டணி இல்லாம ஒரு கட்சி ஒரு தலைவனின் முகத்துக்காக வரும்போது இப்படி ஒன்று நடக்குதுன்னே புரிஞ்சிக்காத தலைவர்கள், இப்படி ஒரு நடக்குதுன்னே புரிஞ்சிக்காத அரசியல்வாதிகள், இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓல்டு ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ்க்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அதை அண்ணன்கள் புரிந்து கொள்ளலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா. எலெக்ஷன் வரைக்கும் விஜய் இருந்தாரு, எலெக்ஷன் முடிஞ்ச ஜோசப் விஜய் டர்னு 2017 அன்னைக்கு சர்க்கார் அதுக்கு முன்னாடி படம் பிரச்சனை வரும்போதே அண்ணன் ஜோசப் விஜய் தான் ரிலீஸ் பண்ணாரு. அவர் பிறந்ததுலேருந்து அவர் பேர் ஜோசப் விஜய் தான். அவங்க பேருன்றது அவங்க இஷ்டம். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வச்ச எல்லா திட்டத்துக்கும் திமுக பேரை மாத்துச்சு. அன்னைக்கு வந்து யாராவது கேட்டாங்களா? இது வந்து நீங்க வருஷமா பண்றது. தாவேக்கா அதை ஸ்கீம்ஸையே மாத்தி போட்டிருக்கோம், அதனால புதுசா ஸ்கீம்ஸ் கொண்டு வரும். இப்போ வந்து யார் ஒரு தனிநபரோட பேரை வைக்கல, மக்களுக்காக ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கு, அந்த வெற்றியை பறைசாற்றி வைக்கிறோம். அதுவே மக்களுக்கு அதுவே பிடிக்கல அண்ணனுங்களுக்கு. வெற்றி, அது மகாலட்சுமி கடாட்சம்லாம் வரவே இருக்கணும். ஒரு குழந்தைக்கு 1 கிராம் மோதிரம் போட்டா ஐயோ ஐயோன்றீங்க, ஒரு அண்ணனா செய்யறோம். இது வந்து முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸை பெட்டர் பண்ணியிருக்கோம். இது எதுலையுமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது வந்து நீங்க பெண்களுக்கான அந்த கல்யாணத்துக்கான அண்ணன் கொடுக்குற சீரா இருக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற தாய்மாமன் சீரா இருக்கலாம், எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அஜெண்டா இருக்கு. 66% இருந்தது குழந்தைங்க பிறக்கிறது அரசு மருத்துவமனையில், 51% குறைஞ்சிருக்கு அந்த விகிதாச்சாரம். அப்போ அரசு மருத்துவமனையில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி மெக்கானிசத்தை ஏற்பாடு பண்ணணும், திரும்ப வந்து பழைய முறைக்கு போயிடக்கூடாதுன்றது வந்து நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு கோல். அப்போ அவங்களை வர வைக்கிறதுக்கு இது ஒரு ப்ரொமோஷனல் ஸ்கீம். இன்னைக்கு இருக்கிற தங்க விலைக்கு எல்லாரையும் வாங்கிட முடியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது 1 கிராம்ன்றது பல பேருக்கு வந்து ஒரு நல்ல சகுனமா, ஒரு பாசிட்டிவ் நோட்டா இருக்கும். இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது நீங்க என்கிட்ட அலிகேஷனா வச்சுங்க. நான் பார்த்ததுலயே ஃபர்ஸ்ட் எவர் டிரான்ஸ்பரன்ட் கவர்மெண்ட்னு ஒன்று நான் இதான் பார்க்குறேன். ஏன்னா டிரான்ஸ்பரன்சியோட ப்ரொக்யூர்மெண்ட் கொண்டு வர போறோம். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீ கான்ட்ராக்ட் போட முடியும், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீ டெண்டர் போட முடியும்னு இல்லாம, இளைஞர்களை புதுசா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்ற ஒருத்தரையும் கூட அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து எனேபிள் பண்ணி அவங்களும் இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரலாம். 10 குறைக்கு ஒட்டு மொத்தமா குளோபலா டெண்டருக்கு வர போறோம். இருக்கிறதுல எது மெரிட்டோரியஸோ அந்த ஸ்கீம்குள்ள போறோம். இது மொத்தம் டிரான்ஸ்பரண்டா இருக்க போதுன்னு பட்ஜெட்ல அறிவிச்ச ஒரு கட்சி. முதல்ல மாற்றம்னு சொன்னீங்க. 2வது 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே சொன்னார். சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் 3 மாசத்தை தாண்டிட்டோம். இப்படியே 5 வருஷம் தாண்டுவோம், 5 டேர்மும் தாண்டுவோம். ஏன்னா நான் முதல்ல சொன்ன 5 டேர்மும் போவோம். ஏன்னா நீங்க அந்த புது அரசியலை புரிஞ்சிக்கல. சமூக நீதின்னு பேசிட்டு குடும்ப அரசியல் பண்ணும்போது, இங்க சுயமரியாதைன்னு பேசிட்டு ஒரு கூட்டணி கட்சியை வந்து இழிவா நடத்தும் போது, ஒரு கூட்டணி கட்சி அமைச்சரவைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஒரு கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன கட்சி, ஜாதி வித்தியாசம் பார்க்காம கேண்டிடேட் போட்ட கட்சி, கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்த கட்சி. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? 75 ஆண்டு கால தமிழக வரலாற்றுல இது எப்பயுமே நடக்கல. ஒரு 3 விஷயம் நான் வந்து இங்க காயின் பண்றேன். 1, பெண்கள் பாதுகாப்பு. இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று, இந்த ஒரு எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட், அது இங்கேயும் இருந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சார் யாருன்னு இப்போ நாங்கள் விசாரிக்க போகிறோம். அது எல்லா இடத்துலையும் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, த இன்டென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் என்னன்றதான் என் கேள்வி. சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஒன்று கொண்டு வரோம், அதுக்காக தனியாக நிதி ஒதுக்கி இருக்கோம், புதுசாக ரெக்ரூட்மெண்ட் கொண்டு வர போகிறோம். அந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம்ன்றது இன்னைக்கு பார்க்கறது அதோட ஃபுல்லஸ்ட் ஃபார்ம் கிடையாது. இப்போ அதோட ஒரு மாடல், ஒரு பைலட் மாடல் ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா ட்ரெயின் ஆனவங்க உள்ள வருவாங்க, அதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள வரப்போகுது. இப்பவே சிங்கப்பெண் அதிரடி திட்டம் பல சாதனைகள் பண்ணுது. சிங்கப்பெண் திட்டத்துக்கு இது வந்து வெறுமன பைலட் மாடல்லாம், இனிமேல் தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு தானே ஒரு திட்டத்தை மக்கள்கிட்ட கிடையாது. இப்போ முதல்ல நீங்க எல்லாத்தையுமே வந்து முழுசா செஞ்சுட்டு கடல் வத்தின பிறகுதான் மீன் பிடிப்பேன்னு சொல்றது முடியவே முடியாது. நேரா மக்கள்கிட்ட பைலட் திட்டத்தை பண்ணிடுவோம். we will be in the learning process. Life is a process of learning. டெய்லி நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப அங்க என்னென்ன ஃபீல்ட்ல தேவைப்படுதோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வாங்க. அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் தேவைப்படுதோ அந்த ட்ரைனிங் மாடல்
உள்ள கொண்டு வாங்க. அதை பேக் பண்றதுக்கு என்னென்ன சட்டம் எவ்வளவு பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு அண்ணன் பண்றாரு, அடுத்த ஆட்சியில் இன்னும் பெட்டரா பண்ணுவார். சோ இது ஒரு ஆல்வேஸ் ஒரு பெட்டர்மெண்ட் ப்ராசஸா போயிட்டே இருக்கும். இப்படி முடிச்சிட்டு தான் ஒன்னு எடுத்துட்டு வந்து பண்றது என்னைக்குமே சாத்தியம் இல்ல. உலகம் இவால்வ் ஆயிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு முதல்ல 100 நாள் அப்படின்றதும் பைலட்டா தான் எடுத்துக்கிறதா? ஆமா, இப்போ நாங்க எங்க ஆட்சியோட அந்த பைலட் தான் நாங்க இப்ப முன்மொழிகிறேன். நான் முதல்ல டிரான்ஸ்பரன்சி சொன்னேன். கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட், காசு கொடுக்காதீங்க, உங்க தம்பி ஆட்சின்னு சொல்லுங்க. இந்த டயலாக், இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சிஎம், அட் த சேம் டைம் அரசியல்வாதிகள் வந்து எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் வேண்டாங்க, யாராவது எங்க பேர் சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றது. என்ஓசிக்கு ஸ்கூல் பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறோம், அதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்றோம் 100 to 200 கோடி ரூபாய். அவர் பதவியிலே இல்லை, வெறும் திமுக தான் இருக்கிறார். அவர் அண்ணன் அன்பில் மகேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, பதிலுக்கு அன்பில் மகேஷ் அவர் மேல ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாரு. என்னப்பா உங்களுக்குள்ள உள்கட்சியில சண்டை போட்டுங்க, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது போல எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்பரன்சி. ஒரு பிடபிள்யூல எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்றோம். 30% எங்ககிட்ட வாங்கினாங்க பிடபிள்யூ கான்ட்ராக்டர்ஸும் என்எல்சி கான்ட்ராக்டர்ஸும். சொன்னதை பாத்தீங்கல்ல, 1 கோடி ரூபாய் கையில வாங்கினாங்க, எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல செந்தில் பாலாஜி ரைடு பண்றாங்க, எஃப்ஐஆர் பார்த்திருப்பீங்க. ஒரே அக்கௌண்ட்ல இருந்து காசை போட்டு 25 டிடி எடுக்கிறீங்க. ஒரு காசு அக்கௌண்ட்ல போட்டு அந்த 25 டிடி கொடுத்த ஒருத்தருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு, லாஜிஸ்டிக்ஸ் கான்ட்ராக்ட 6 கான்ட்ராக்ட் வேற கம்பெனிக்கு, 19 கான்ட்ராக்ட் வேற கம்பெனிக்கு, ஆனா 26 டிடி அவர் பேர்ல எடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட்ல காசை போட்டுட்டு வரிசையா ஒரே பேங்க் ஒரே பிரான்ச்ல வரிசையா 50 டிடி எடுக்கிறீங்க. இதெல்லாம் எப்படிங்க பாசிபிள்னு கேட்டா, ஊழல் பண்றது ஒரு வகை, என்ன யாரு கேட்பான்றது இன்னொரு வகை. ஐயா கே நேரு மேல உள்ளாட்சி துறையில வந்து போஸ்டிங் போறது காசு வாங்கினாருன்னு ஒரு கேஸ் ஹைகோர்ட் நடக்குது. அப்ப சொல்றாங்க, விசாரிக்கும் போது தெரியுது அன்னைக்கு கவர்மெண்ட் இவரை பாதுகாத்திருக்கு, இல்லங்க முகாந்திரம் தான், நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் கோர்ட்ல வந்து பரிந்துரைக்குது. லைவ்ல எல்லாத்தையும் பேச முடியாதுங்க, லைவை கட் பண்ணுங்கன்னு ஐயா ஏவா வேலு கேட்கிறார் சட்டமன்றத்தில். இந்த எல்லா பிரச்சனையும் நீங்க ஒரு நேர்கோட்டில் அடிக்கி பாருங்க. தேர் இஸ் a டிஃபரன்ஸ். முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மாடலுக்கும் கவர்னன்ஸ்க்கும் இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நிதிநிலை, காசே இல்லப்பா தொடச்சு வச்சுட்டு போயிருக்கீங்கப்பா அண்ணன் சொன்னாரு. ஆமாண்ணே, நிஜமா தொடச்சு வச்சுட்டு தான் போயிருக்கீங்க. இப்போ எப்படிப்பா திட்டத்துக்கு காசு ரெடி பண்றீங்கன்னா, அண்ணன் கடன் கஜானா வேற, பட்ஜெட்ன்றது இட்ஸ் a ரெவென்யூ எஸ்டிமேட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட். நமக்கு இந்த மாசமும் வருவாய் வரும், அந்த வருவாய்களை வச்சு திட்டம் பண்றோம். அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க சட்டமன்றத்தில், 717 கடையை மூட்டிங்க, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி? பதில் ரொம்ப சிம்பிள், நாங்க லஞ்சம் வாங்கலங்க. லஞ்சம் வாங்கின மாடல் சொல்லட்டுமா? 3600 கோடி வருஷத்துக்கு இந்த காட்டன் பாக்ஸஸுக்கு கமிஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க டிஸ்டிலரிஸ். அதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாங்களே, ஒரு லிக்கருக்கு ஒரு டைப் லிக்கர் பாட்டிலுக்கு வந்து 90 ரூபா ஒரு கேஸுக்கா, 40 ரூபா வந்து ஒரு பீர் கார்டனுக்கு, ஒயினுக்கு வந்து ஒரு கேஸ்க்கு 20 ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு இருந்திருக்கு. யாரு? டிஸ்டிலரிஸ் வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனிஸ். இதை தனியா எடுத்து வச்சு யாரோ எதுக்கு கரூர் கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க குற்றச்சாட்டு. இன்னைக்கு அதை தடுத்து அந்த காசை டைரக்டா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்றோம். 3600 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்குள்ள வர வைக்கிறோம். பாயிண்ட் 1, 1000 கோடி ரூபாய் டிஸ்டிலரிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் கேட்டிருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ப்ரொக்யூர் பண்ணணும், உங்க அரசாங்கம் உங்ககிட்ட ப்ரொக்யூர் பண்ணணும்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி இந்த ஒரு வருஷத்துல அதுல 1000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்குள்ள வரப்போகுது. இதை தவிர ஒயிட் பேப்பர் பார்த்திருப்பீங்க. இந்த ஒயிட் பேப்பர்ல ஒரு தெளிவான ஒரு லீக்கேஜ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தோம். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய்கள் லீக் ஆகிற 3 முக்கியமான இடங்கள் என்னன்னு தெரியுங்களா? ஸ்டாம்ப் டியூட்டி, மைன்ஸ், இன்னொன்னு ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும்னா ரொம்ப சிம்பிள், டைரக்டா இவங்க 2 பேரும் தொடர்புல ஏற்படுத்தாதீங்க. தொடர்பு ஏற்படுத்தினா தானே நீ லஞ்சம் கேட்ப, நீ கொடுப்ப கவர்மெண்ட்டுக்கு, அதனால லீக்கேஜ் ஆஃப் ரெவன்யூ வரும். அப்ப அவங்க டைரக்ட் தொடர்பை கட் பண்ணிட்டு கான்டாக்ட்லெஸ் ஜிஎஸ்டி எனுமரேஷன், அவங்களுக்கு என்ன நீங்க போடணுமோ அந்த லெவி பண்றதை வந்து டைரக்டா ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம். ஆன்லைன்ல பத்திரப்பதிவு, இது எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் யோசிச்சு பாருங்க. இது ஏன் இது வரைக்கும் எந்த அரசாங்கம் யோசிக்கிறது இல்லை, பேச கூட இல்லை. ஏன்னா அந்த இடத்துல கட்டுக்கட்டா சுத்தணும். லஞ்சம் பையில வாங்குறதை தாண்டி இன்னைக்கு ஜிபேல வாங்குறாங்க. ரைடு நடத்தினா போராட்டம் பண்றாங்க அரசு அதிகாரிகள், என்னங்க கையில காசு வச்சுக்க முடியல, அப்படி கணக்கு காட்ட முடியாத இடத்துல ஒண்ணு இருக்குன்னா அவங்க ஒரு பதட்டத்துல போராட்டம் நடத்துறாங்கன்னா, அப்ப இந்த இடத்துல இந்த லஞ்சத்தை நாங்க கர்வ் பண்றோம்ன்றதுக்கு இன்னைக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? இது எல்லாத்தையும் தாண்டி 15000 கோடி ரூபாய் இந்த 3 இடத்துல ஃபுல் மைன்ஸை ஆன்லைன் கொண்டு வர போறோம். எடுக்கிறதுல இருந்து லாரியில வந்து எவ்வளவு லோடு எவ்வளவு அன்லோடு எத்தனை யூனிட் போகுது ஒரு செக் போஸ்ட்லயும் ஆன்லைன் மானிட்டரிங் வச்சிருக்க போறோம், கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டிலையும் ரெஜிஸ்ட்ரேஷன்லையும் சேர்த்து 15000 கோடி ரூபாய் வருவாய் வரப்போகுது. இதை சும்மா சொல்லல, பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது எல்லாத்தையும் தாண்டி நிதி வரி வருவாய் மட்டும் எதிர்பார்க்காம நான் டாக்ஸ் ரெவன்யூக்கு ஒரு ஸ்டேட் போகணும்னு சொல்லி ஹை பவர் ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி ஒன்று கொண்டு வரும் மார்டன் சிங் அலுவல தலைமையில். இந்த எல்லாமே we are in a drive. இது வெறும் 90 days ட்ரைலர் கூட சொல்ல, ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்லுவேன். இன்னும் டீசரு ட்ரைலரு படம் வரும்போது நீங்க பாருங்க.